Dear traders, welcome to Positive Expert. இந்த வீடியோல நிஃப்டியோடைய ஜூலை பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம் from ஜூலை 1st ல இருந்து ஜூலை 14th வரைக்கும். இப்போ கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். நம்மளுடைய கண்டிஷன்ஸ் ரொம்ப சிம்பிள். பாக்ஸ் வந்து அப்ஷிஃப்ட் ஆயிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹவர்ல எந்த என்ட்ரியும் கிடையாது. பாக்ஸ் அப்ஷிஃப்ட் ஆயிருக்கும் போது ரெட்ல ஒரு என்ட்ரி, கிரேல ஒரு என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் கிரேயோடைய பாட்டம்ல. டார்கெட் வந்து ப்ளூல நம்மளுடைய டார்கெட்ஸ். இவ்வளவுதான் சிம்பிள் செட்டப், நோ அனாலிசிஸ். இப்போ ஜூலை 14th ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஜூலை 14th ஃபர்ஸ்ட் ஹவர் இங்கே முடிஞ்சிருக்கு. ஸோ ரிப்ளை மோட் எடுத்துக்கிறேன். ஸ்டாப் நியூ அகைன் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹவர் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட 24,000 கால் அண்ட் 24,200 புட். இப்போ 24,000 கால் ஆப்ஷன் சார்ட் பார்க்குறோம். இதுல இன்னைக்கு ஒரே ஒரு தடவை தான் பாக்ஸ் வந்து அப்ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த என்ட்ரியில நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னும் ஸ்டாப் லாஸ், செகண்ட் ஒன்னும் ஸ்டாப் லாஸ். இப்போ இந்த என்ட்ரியை நம்ம எக்ஸல் ஷீட்ல மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ கால் ஆப்ஷன்ல -25.65 -7.15. ஸோ ரெண்டுத்தையும் நோட் பண்ணிக்கிட்டோம். நமக்கு 0 wins and 2 loss கால் ஆப்ஷன்ல. இப்போ புட் ஆப்ஷன் சார்ட் 24,200 புட். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் அப்ஷிஃப்ட் எங்க ஆயிருக்கு? இங்கே தான் நமக்கு அப்ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ எங்க அப்ஷிஃப்ட் ஆயிருக்கு? ஸோ பாக்ஸ் வந்து இங்கே தான் அப்ஷிஃப்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கண்டினியூஸா 3 பாக்ஸஸ் நமக்கு அப்ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல எல் லேபிள்ஸ் எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹவர்ல நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஸோ செகண்ட் ஹவர்ல யூ லேபிள்ஸ் தான் வந்திருக்கு. தேர்ட் ஹவர்ல யூ லேபிள்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இந்த 24,200 புட்ல 3 டார்கெட்ஸ் ரீச் ஆயிருக்கு. அதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் 1 34.95 plus 34.15 plus 34.3. ஸோ 3 win 0 loss. ஸோ ஜூலை 14th கால் அண்ட் புட் அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ ஜூலை 13th பார்க்கலாம். ஸோ ஜூலை 13 ஃபர்ஸ்ட் ஹவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் டேட்டா பிரேக் பண்ணணும். ஸோ செலக்ட் பார். ஸோ ஃபர்ஸ்ட் ஹவர் முடிஞ்சிச்சு. டேட்டா பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஸ்ட்ரைக் பார்க்கணும்? 24,000 கால், 24,200. ஈவன் ஆன் ஜூலை 13 24,000 கால் அண்ட் 24,200 புட் தான் இருந்திருக்கு. ஜூலை 13 24,000 கால் ஆப்ஷன்ல செகண்ட் ஹவர் 1 டார்கெட், தேர்ட் ஹவர் 1 டார்கெட், ஃபோர்த் ஹவர் 1 டார்கெட், ஃபிஃப்த் ஹவர்ல நமக்கு 2 ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கு. 2 ஸ்டாப் லாஸ் ஆயிட்டு அகைன் அதுல ரீஎன்ட்ரி வந்திருக்கு. அதுலயே நம்ம என்ட்ரி போட்டுட்டு அந்த லாஸை ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டோட்டலி 1 2 3 4 5 6 ட்ரேட்ஸ் இதுல இருக்கு. ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்குவோம். என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு? கால் ஆப்ஷன்ல 36.85 plus 36.6 plus 37.10 minus 23.15 minus 7.3 plus 40.4. ஸோ டோட்டலா நமக்கு எத்தனை ட்ரேட் வந்திருக்கு? 1 1 2 3 4 5 6. 6ல 2 ஃபெயிலியர். ஸோ அப்போ 4 வின் 2 லூஸ். இப்போ புட் ஆப்ஷன்ல பார்க்கலாம். புட் ஆப்ஷன் என்ன ட்ரேட் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ புட் ஆப்ஷன்ல நமக்கு ஜூலை 14 இப்போ இங்கே என்ன பாக்ஸ் அப் ஷிஃப்ட் ஆயிருக்கா? எங்கேயுமே அப் ஷிஃப்ட் ஆகல. ஃபுல்லாக டவுன் ஷிஃப்டிங் வந்து ஸ்லைட்டா ஷிஃப்ட் ஆயிருக்கு. பட் இந்த அவர் எந்த ட்ரேட் வரலன்றது எக்ஸ் போட்டு மென்ஷன் பண்ணிருக்கு. ஸோ நோ என்ட்ரி. ஸோ அதில் 0 0 0. இப்போ ஜூலை 10th பார்க்கலாமா? ஸோ ஜூலை 10th அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹவருக்கு அப்புறம் டேட்டா கட் பண்ணுறோம். செலக்ட் பார். ஃபர்ஸ்ட் ஹவர் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹவர் முடிஞ்சதுக்கப்புறம் டேட்டாவில் 24,100 கால் அண்ட் 300 புட். 10th ஜூலைக்கு 24,100 கால். ஸோ 24,100 கால் அண்ட் 24,300 புட். ஸோ என்னைக்கு பார்க்குறோம்? ஜூலை 10th பார்க்குறோம். ஸோ ஜூலை 10th ஸோ புட் ஆப்ஷன்ல பாக்ஸ் இங்கே தான் ஷிஃப்ட் ஆயிருக்கு. இந்த ஒரு பாக்ஸ் தான் ஷிஃப்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல U1 வந்திருக்கு பாருங்க. ஸோ நமக்கு வந்து L1 வரது மட்டும் தான் கவுண்ட், U1 வரதுல கவுண்ட் கிடையாது. ஸோ L1 இங்கே தான் வந்திருக்கு. ஸோ L1ல ஒரு ஸ்டாப் லாஸ் 12.27. ஸோ மென்ஷன் பண்ணிக்கோ. புட் ஆப்ஷன்ல -12.27 ஒரு ஸ்டாப் லாஸ். ஸோ 0 வின்ஸ், ஒரு லூஸ் நடந்திருக்கு. ஸோ ஜூலை 10 உடைய கால் ஆப்ஷன் பார்ப்போம். ஜூலை 10 உடைய கால் ஆப்ஷன்ல நமக்கு பாக்ஸஸ் வந்து இங்க வந்து L1 வந்திருக்கு. L1 வந்து ஸ்டாப் காமிச்சிருக்கு. பட் இது ஸ்டாப் கிடையாது. இது வந்து ப்ராஃபிட்ல போயிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ல அது எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஜஸ்ட் a minute, இதை அப்டேட் பண்றேன்.
ஸோ செட்டிங்ஸ் போயிட்டு ஸோ ஒயிட் டெம்ப்ளேட் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இல்லை 16 பாயிண்ட்ஸ் எல்லாம் போயிருக்கு. ஸோ 16 பாயிண்ட்ஸ் இல்லை இதோடைய டாப் நாச் வந்து இது வரைக்கும் போகணும். அந்த டார்கெட் போயிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டார்கெட் போயிருக்கு. ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணாத வரைக்கும் நீங்கள் அதில் ரீஎன்ட்ரி இனிஷியேட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்திருக்கோம், அந்த என்ட்ரி அகைன் இந்த இடத்துல ஒரு கிரே என்ட்ரி வந்துருக்கு. ஸோ நமக்கு 2 என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ வி கேன் கன்சிடர் ஒரு என்ட்ரி அங்கேயே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம், செகண்ட் என்ட்ரி இங்கேருந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நியர்லி இந்த இடத்துல நமக்கு 2 ட்ரேட் போயிருக்கு. ஒரு ட்ரேடு 29.2, ஸோ 29.2 ஒரு ட்ரேட். நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து 38.65 ஓகேவா. ஸோ இது வந்து ஆஃப்டர் 57, ஸோ அந்த என்ட்ரி நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ 24,100 காலில் நமக்கு 2 சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இங்கே ஒரு டிக் மார்க், இங்கே ஒரு டிக் மார்க். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி இங்கே ஒரு என்ட்ரி எடுத்தோம், அந்த என்ட்ரி ஹோல்ட் பண்ணதுனால நம்ம இங்கே ரீஎன்ட்ரி எடுக்க மாட்டோம். ஸோ அதில் ஒரு என்ட்ரி, இதில் ஒரு என்ட்ரி. ஸோ டோட்டலாக 2 wins and 0 losses. நெக்ஸ்ட் ஜூலை 9th போயிடுவோம். ஸோ ஜூலை 9th என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹவர் டேட்டா கட் பண்ணுறேன். என்ன ஸ்ட்ரைக் நமக்கு இப்போ தெரிய வரும். ஸோ 23,900 கால், 23,900 கால் அண்ட் 24,100 புட். ஸோ மீண்டும் முதல் செக் பண்ணிக்கலாம். ஸோ 23,900 கால் அண்ட் 24,100 புட்டு 9th அன்னைக்கு நம்ம டேட்டா பார்க்கணும். ஸோ 9th அன்னைக்கு ஸோ செகண்ட் ஹவர் நமக்கு 2 டார்கெட் கொடுத்துருக்கு. அகெயின் இந்த இடத்துல நமக்கு டார்கெட்ஸ் கொடுத்துருக்கு, இதை மென்ஷன் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் இதில் போயிட்டு இது ஒயிட் பேக்ரவுண்ட். ஸோ ஓகே, அகெயின் இதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் இது ஒயிட் பேக்ரவுண்ட். ஸோ ஓகே. ஸோ நமக்கு டோட்டலாக இங்கே 1 2 3 4 ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, 4 நமக்கு டார்கெட் ஆகிருக்கு. இப்போ இதை 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஜூலை 9th கால் ஆப்ஷனில் 36.7 ஈக்குவல் டு 36.7 ப்ளஸ் 53.04 ப்ளஸ் 8.85 ப்ளஸ் 33.3. ஸோ நமக்கு இங்கே பாக்ஸ் டவுன் ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா, பாக்ஸ் அப் ஷிஃப்ட் ஆச்சுன்னா நம்ம அந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். அதுவே பாக்ஸ் நமக்கு டவுன் ஷிஃப்ட் ஆகிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் பாக்ஸோடைய க்ரீனில் நம்ம எக்ஸிட் பண்ணிக்கிறோம். ஸோ அது வந்து ரிஜெக்ஷன் ஆக்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால தான் இங்கே எடுத்த இந்த ரெட்டோட என்ட்ரியும் இந்த கிரேவோட என்ட்ரியும் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸிட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் என்ட்ரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 26.10. ஸோ இதை அப்டேட் பண்ணிக்கிறேன் 26.10. ஸோ டோட்டலாக நமக்கு 4 wins since there is no losses here. ஸோ 4 wins நம்மளால் மென்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போது 24,100 9th அன்னைக்கு பார்ப்போம் என்ன ட்ரேட் வந்திருக்கு. ஸோ இதில் லாஸ்ட் ஹவரில் 2 ட்ரேட் வந்திருக்கு. ஸோ இங்கே பாக்ஸ் அப் ஷிஃப்ட் ஆகிருக்கு, பட் ஸ்டில் இங்கே நோ ட்ரேட் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த 2 ட்ரேட் மட்டும் தான் இதில் இருக்குது. ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு 28.3 ப்ளஸ் 32.6. ஸோ 2 ட்ரேட் வின் அண்ட் 0 ட்ரேட் லாஸ் ஜூலை 9th அன்னைக்கு. இப்போ ஜூலை 8 பார்க்கலாம். ஸோ ஜூலை 8 ஸோ டேட்டா போகிறோம். ஃபஸ்ட் ஹவர் முடிஞ்சதுக்கப்புறம் டேட்டா கட் பண்ணுறோம். 24,100 call and 300 put. So 24,100 call and 300 put. என்னைக்கு பார்க்கணும், 8th அன்னைக்கு பார்க்கணும். ஸோ 8th அன்னைக்கு போயிட்டா go to 8. ஸோ 8th அன்னைக்கு ஃபர்ஸ்ட் 2 ட்ரேட் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கு. அடுத்த ட்ரேட்ல நமக்கு என்ன கொடுத்துருக்கு, டார்கெட் கொடுத்துருக்கு. செகண்ட் இதுலேயே வந்து டார்கெட் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் இங்கே மேலே டாப்ல கொடுத்துருக்கு. இந்த பாட்டம் L4 ஏன் டிக் பண்ணாமல் வச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த L4 வந்து க்ளோசிங்ல தான் வந்திருக்குன்றதுனால அதை டிக் பண்ணாமல் வச்சிருக்கோம். ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்க்குள்ள அந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகும். விச் மீன்ஸ் 12:15 இருந்து 12:45 ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ ட்ரேடு வந்து செகண்ட் ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகலைன்றதுனால அதை நம்ம கட் பண்ணியிருக்கோம். இதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு புட் ஆப்ஷனில் -11.56 minus 3.24 plus 19.8785 plus 34.5 plus 49.9. So total நமக்கு 2 loss 3 gain. So 3 wins and 2 losses mention பண்ணிக்கிறோம். Next call option பார்க்கலாம். So call option again on 8
ஜூலை 8th ஜூலை. ஸோ இங்கே 2 ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கு, ஒரே ஒரு தடவை பாக்ஸ் ஷிஃப்ட் ஆயிருக்கு, அதுவும் வந்து ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கு. ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்குவோம். ஸோ ஈக்குவல் டு -16.9 -4.75. ஸோ 0 2 மென்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஜூலை 7 பார்க்கலாம். ஸோ ஜூலை 7th அன்னைக்கு ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஹவர் பிரேக் த டேட்டா 24,400 call and 24,600 put. So 24,400 call and 24,600 put. என்ன டேட் பார்க்குறோம் இப்போ? நம்ம ஜூலை 7 பார்க்கணும். ஸோ ஜூலை 7 போயிடலாம். ஜூலை 7th நமக்கு ஒரே ஒரு தடவை பாக்ஸ் சப்ஷிஃப்ட் ஆயிருக்கு, அது டார்கெட் போயிருக்கு. ஸோ 14.61 அண்ட் புட்ல equal to 14.6. ஒரு win 0 lose. கால் ஆப்ஷன்ல 24,400 கால் ஆப்ஷன் 7th அன்னைக்கு போய் பார்க்குறோம். ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஹவர் நமக்கு 3 டார்கெட்ஸ் கொடுத்துருக்கு, அப்புறம் பாக்ஸ் டவுன் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ ஈக்குவல் டு 13.7975 plus 19.9 plus 12.9. ஸோ இவ்வளோ தான் நமக்கு டார்கெட் போயிருக்கு. ஸோ 3 வின்னு 0 லாஸ். ஸோ நெக்ஸ்ட் ஜூலை 6th. ஜூலை 6th ஃபர்ஸ்ட் ஹவர் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹவர் டேட்டா பிரேக் பண்ணிக்கிறோம். என்ன ஸ்ட்ரைக் பார்க்கணும்? 24,300 கால், 24,300 கால் அண்ட் 24,500 புட். ஸோ என்ன டேட்? 6th அன்னைக்கு போய் பார்க்குறோம். கோ டு 6th அன்னைக்கு நமக்கு 16 points minus on put side, -16.01. call option 6th July. first no trade. ஸோ இந்த இடத்துல 2 டார்கெட் போயிருக்கு, ஒரு ஸ்டாப் லாஸ் போயிருக்கு. ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 17.15 plus 14.5 minus 10.3 minus 2.9. So 2 win 2 lose. So next is July 3rd. July 3rd data. So July 3rd break பண்ணிக்கலாம். After first hour data break பண்றோம். 24,200 call. So 24,200 call. என்ன டேட்டு? தேர்ட் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு 24,400 ஸோ 24,400 புட் பார்க்குறோம். என்னைக்கு? தேர்ட் அன்னைக்கு பார்க்குறோம். ஸோ தேர்ட் அன்னைக்கு நோ என்ட்ரி. ஸோ புட்டில் 0,0,0 மென்ஷன் பண்ணிக்கலாம். கால் சைடில் என்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். தேர்ட் அன்னைக்கு ஒரு டார்கெட் போயிருக்கு, 2 ஸ்டாப் லாஸ் போயிருக்கு. ஸோ ஈக்குவல் டு 16.8 மைனஸ் 11.5 மைனஸ் 3.3. ஸோ ஒரு வின் 2 லூஸ் ஆயிருக்கு, அதை மென்ஷன் பண்ணிக்கிறோம். அகெயின் ஜூலை 2nd வரும். ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஹவர் டேட்டா பிரேக் பண்ணுறோம். 24,000 கால், 24,000 call, 24,200 put. என்ன டேட் பார்க்குறோம்? 2nd July பார்க்குறோம். ஸோ 2nd July go to. ஸோ 2nd Julyல நமக்கு என்ன ஆயிருக்கு? பாக்ஸ் டவுன் ஷிஃப்ட் ஆயிருக்கு, ஃபுல்லாகவே டவுன் ஷிஃப்ட் தான் ஆயிருக்கு 2nd Julyல. ஸோ நோ என்ட்ரி. ஸோ 0,0,0 சைடில் கால் சைடில் என்ன வந்து பார்க்கலாம். கால் சைடில் 2nd July go to. 2nd July ஒரு டார்கெட் போயிருக்கு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு டார்கெட் போயிருக்கு. நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். ஸோ 2 தான் போயிருக்கு, ஏன்னா இது இங்கே ஸ்டாப் லாஸ் வரல. ஸோ நெக்ஸ்ட் இதில் போய் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. 2nd ஹவர், 3rd ஹவர். ஸோ என்ட்ரிஸ் இங்கே தான் இருந்துச்சு. என்ன பாயிண்ட்ஸு? 22.7 plus 22. ஸோ 2 வின் 0 லூஸ். நெக்ஸ்ட் ஜூலை 1st பார்த்து போகிறோம். ஸோ ஜூலையோடைய ஃபர்ஸ்ட் டே. ஸோ செலக்ட் பார் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஹவர் கட் பண்ணிட்டோம். கட் பண்ணதுக்கப்புறம் கால் ஆப்ஷன் 23,900 கால்,
So 23,900 and 24,100. இன்னைக்கு பார்ப்போம் ஜூலை 1st. ஜூலை 1ஸ்ட்ல நமக்கு பாக்ஸ்லாம் டவுன் ஷிஃப்ட் ஆயிருக்கு, இங்கே தான் ஒரு அப் ஷிஃப்ட் ஆயிருக்கு. அது ஒரு டார்கெட் கொடுத்துருக்கு 14.71. அது கொடுத்துருக்கு டார்கெட்ஸ் 14.71. ஒரு வின் 0 லூஸ். ஸோ கால் சைடில் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டவுன் ஷிஃப்ட் தான், இங்கே தான் அப் ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் என்னென்ன வந்திருக்கு. ஸோ கால் சைட் ஜூலை 1st. ஸோ செகண்ட் ஹவரில் 2 ப்ராஃபிட், தேர்ட் ஹவரில் 2 ப்ராஃபிட், ஃபோர்த் ஹவரில் இங்கே ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு. செட்டிங்ஸ் ஒயிட், ஓகே, இங்கே 23 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. தென் இங்கே 2 ஸ்டாப் லாஸ் வாங்கிடும். ஸோ எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிக்குவோம். ஸோ ஜூலை 1st அன்னைக்கு 24.20 plus 35 plus 23 plus 34.3 plus 23.3 minus 15.1 minus 4.25. ஸோ டோட்டல் எத்தனை ட்ரேட் வந்திருக்கு? 1 2 3 4 5 6 7. அதில் 5 wins, full loss. நிஃப்டியுடைய ஜூலை 1ஸ்ட்லேருந்து ஜூலை 14th வரைக்கான ரிப்போர்ட்ஸ் நம்ம எடுத்துட்டோம். இப்போ இந்த கால்குலேஷன்ஸ் வந்து ப்ரீவியஸாக பேங்க் நிஃப்டிக்கு யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நிஃப்டிக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றுவோம். ஸோ ஃபார்முலாவில் பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 30, இதோட லாட் சைஸ் வந்து 65, அதை மாற்றிக்கிறோம். தென் சார்ஜஸ் பர் லாட் வந்து 75 நிஃப்டிக்கு. ஸோ 75 மார்க் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நியர்லி 34,000 rupees profit on this 10 working days of July. Nearly 524 points in Nifty நம்ம capture பண்ணிருக்கோம் by using a simple positive export system without any analysis. Only box shift ஆச்சுன்னா ரெட்ல ஒரு என்ட்ரி, கிரேல ஒரு என்ட்ரி, கிரேவோட பாட்டம் ஸ்டாப் லாஸ். ஃபர்ஸ்ட் 30 minutes என்ட்ரி இனிஷியல் ஆகும். இப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, மறுபடியும் ப்ரைஸஸ் உள்ள வருதுன்னா அகைன் ரீஎன்ட்ரி எடுக்கலாம். எங்க கிரே என்ட்ரி மட்டும் நம்ம ரீஎன்ட்ரி எடுக்கலாம். ஸோ இவ்வளவு தான் நம்மளுடைய பாசிட்டிவ் எக்ஸ்போர்ட் சிஸ்டம். இந்த சிஸ்டமை எக்ஸலண்டாக பயன்படுத்தி உங்களுடைய ப்ராஃபிட் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போக முடியும். உங்களுடைய ட்ரேடிங் கேரியரையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். பாசிட்டிவ் எக்ஸ்பெக்ட் பற்றி இன்னும் மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க எங்களுடைய சேனலை தொடர்ந்து பாருங்க.